சொல்லக்கூடிய இரண்டாவது பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறது அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். எப்படி இருந்தாரம்மா? வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். பொதுவாக ஒரு 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 ஆடை வந்து கறிக்கடைக்கு கொண்டு போகும்போது அது போடுற அதுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னதான்? ஆட்டுக்கு ஆடை கறிக்கடைக்கு கொண்டு போகும்போது ஆடுக்குன்னு இருக்கிற ஒரு 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 ஆயுதம் என்ன ஆயுதம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னது ஆயுதம்? ஆடுக்கு கையில இருக்கிற ஒரே ஆயுதம் சத்தம் போடுறது மட்டும்தான் அதுக்கு ஆயுதம். வேற என்ன? அது போய் கத்தியை தூக்கிட்டு போய் நிக்குமா? ரெண்டு காலையும் தூக்கிட்டு அப்படி நிக்க முடியாது. அல்லனா திமிரிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? அதை அப்படியே நம்ம கைக்குள்ள அடக்கி பிடிச்சிடலாம். அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா கத்தும். அது தன்னை பிடிக்கும் போது கத்தும், சத்தம் போட்டு கத்தும். அதுக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அவ்வளவு கத்தும். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு இப்ப அந்த நேரத்தில் அது ஒண்ணுதான் இருக்குது. ஆனா அவர் எப்படி இருந்தாராமா? வாய் திறவாத. அவ கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் ஊத்துது, உடம்புல இருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வருது. ஆனா வாயை அவர் என்ன பண்ணலைன்னா, அவர் வாயை திறந்திருந்தாருன்னு வைங்களேன், என்ன நடந்திருக்கும்? அவருடைய வாயிலுடைய வார்த்தையில பெரிய பவர் இல்ல. அதான் அவர் அமைதியா இருக்கிறார். பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை சபிக்காதீங்க, நீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க வாயினுடைய வார்த்தை வந்து பெரிய பவர்ஃபுல்லான வேர்டு. அது ரொம்ப வலிமை மிக்கது, அதுக்கு வந்து பெரிய ஆற்றல் இருக்குது. அதனால ஆண்டவர் வந்து ஏன் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார்னா, அவர் வாயை திறந்தா முடிஞ்சிருச்சு. தன்னை அடிக்கிற ஒருத்தனை பார்த்து இப்ப அடிக்கிறான்னு வச்ச உடனே, ஏய் என்ன இப்படி அடிக்கிற அப்படின்னு வாயை திறந்தாருன்னா கை அப்படியே அவனுக்கு சூம்பின கை மாதிரி ஆயிரும். அந்த இடத்துல அவன் கை அவனுக்கு போயிருக்கும். ஆண்டவர் வாயை திறந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலுவையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது பாடம் என்னன்னா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க. உங்க சத்தம் வெளியில கேட்க கூடாது. உங்க சத்தம் வெளியில கேட்க கூடாது.